சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஏன்னா நமக்கெல்லாம் பாதுகாப்பு காவல்துறை தான். எப்படி பயிருக்கு கிராம நிறைந்த பகுதி, பயிரை பாதுகாக்க வேண்டும்னா வேலி அமைப்போம், அதுபோல மக்களுக்கு வேலையாக இருப்பது காவல்துறை. ஆனா இன்றைக்கு அந்த காவல்துறைக்கே பெரிய சோதனை வந்துடுது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபி இன்னும் நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே தகுதியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும். அந்த யூபிஎஸ்ல ஒரு குழு போடுவாங்க. அதுல மாநிலத்திற்கு தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், யூபிஎஸ்ல இருக்கிற அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து ஒரு 3 பேர் கொண்ட பட்டியல மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அது 3ல் ஒரு பேரை எடுத்து டிஜிபி நியமிப்பாங்க. அதுல என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? இந்த வரைக்கும் நியமிக்கல. ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க, அவர் உடல்நிலை சரியில்லை மருத்துவமனைக்கு போயிட்டார். அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறாங்க, பொறுப்பற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எப்படி கேவலர்! ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு திமுக ஆட்சி நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அரசியல் கால் பிடிச்சோடு நிறுத்த வேண்டாம், தாருங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம். காதுக்கே காதில் செவி சாய்க்கவில்லை. இன்றைய தினம் அறிவிச்சிருக்கிறாங்க, மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, இளைஞருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, மாணவருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 20 லட்சம் பேருக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. இன்னும் கொடுக்கல. கொடுத்தா தான் நிஜம். என்ன ஓட்டு போட தகுதியானவர்கள் அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், அதை வைத்து கொடுக்குறீங்க. சரி கொடுங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா எப்ப கொடுத்திருக்கணும்? கல்லூரி துவங்கிட்டதுக்கு போதே கொடுத்திருக்கணும். கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருந்தா பரவாயில்ல, அது பயனுள்ளதா இருக்கும். 3 ஆண்டு நிறைவு பெற்று வீட்டுக்கு போகும்போது அந்த லேப்டாப் கொடுத்தா அந்த மாணவனுக்கு எப்படி அது பயன்படும்? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களுடைய நலன் சார்ந்து கொடுக்கல. இந்த லேப்டாப் கொடுப்பதால மாணவனுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் நினைச்சு கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மாணவருடைய ஓட்டு தேவை, அதற்காக கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மை. அண்ணா திமுக ஆட்சி உடனே தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்ட, தாலிக்கு தங்கம் கொடுக்கப்படும். திருமண உதவி திட்டம் உதவி கொடுக்கப்படும். இந்த திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு தரமான சேவை வழங்கப்படும்.